மேகதாதுல டிகே சிவகுமார் அணை கட்டுவான்றாரு. அங்கே அணை கட்டினா இங்கே விவசாயிகளுக்கு தண்ணி வராது. இங்கே பிரச்சனை ஆல்ரெடி இருக்குது. தண்ணி பற்றாக்குறை 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து தான் இருக்குது. இதெல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் எதனா பேசி சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு காங்கிரஸ் இயக்கத்துக்கு இதுக்கெல்லாம் தெரியாதா? ராஜ்யசபா உறுப்பினர் கொண்டு முன்னாள் ஐயா சிதம்பரம் வராரு, மறுநாள் சோடங்கர் வராரு, எல்லாரும் மாறி மாறி வரீங்க. தமிழ்நாடு மக்கள் பிரச்சனைக்கு எதனா ஒரு தீர்வு, எதனா ஒரு சொல்யூஷனு, சண்டை இல்லாமல் போகிற மாதிரி. இல்லை டிகே சிவகுமாரை கூப்பிட்டேப்பா அங்கே வந்து கூட்டணி கட்சி அவர் இன்னும் வெளிப்படையாகவே சொல்லிட்டார். டிகே சிவகுமார் ரொம்ப மோசமாக, எங்களுக்கு ஸ்டாலின் இருந்தால் தான் பிரச்சனை, விஜய் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பார்த்துக்கலாம் டேம். இப்போ என்ன அர்த்தம்? அவர் பொருளாகவே எடுத்துக்கல. இதெல்லாம் வந்து எவ்வளோ அவலம். சரி, நீங்கள் வந்து விஜய் சார் எப்படின்னா ஒப்பீடு பண்ணுங்கள். இன்றைக்கி தேதியில் அவர் எங்களோட முதலமைச்சரை நீங்கள் அப்படி விமர்சனம் பண்ணுறது இல்லை அப்படி பேசுறது அது நல்லா இல்லை. உங்கள் மாநிலத்துக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்கன்னா இந்த மாநிலத்துக்கு அவர் உண்மையாக இருப்பார். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பழகினதுனாலாம் அப்படின்னா தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படி கௌரவ கம்மியாலாம் பேசக்கூடாது. நாங்கள் விமர்சனம் பண்ணுறோன்னா அது எங்கள் வேறு, அது எங்கள் உரிமை. நாங்கள் இங்கே ஓட்டு போடுவோம், நாங்கள் சேர்த்துக்குவோம். நாளைக்கு டெல்லியிலேருந்து யாருனா கேள்வி கேட்டாங்க, ஏடா குணம் பேசினா நாங்கள் விட்டு தர மாட்டோம். இது எங்கள் மக்கள் பிரச்சனை. டிகே சிவகுமாருக்கு என்ன உரிமை இருக்குது அதில் பேசுறதுக்கு? அப்போ நீ ஒண்டி தான் உன் ஊருக்கு உண்மையாக இருப்பியா? நீ டேமு கட்டுவேன், என்ன வேணா பண்ணுவேன், உனக்கு மட்டும் தான் விவசாயி. இப்போ இங்கெல்லாம் இருக்கிறவங்க இவங்களாம் என்ன மிஷினா, ரோபோட்டா? இங்கே தண்ணி வேணாவா? என்ன நெஞ்செழுத்தம் இருந்தால் அப்படி அவர் பேசுவார். அவர் அதை கேட்கறதுக்கு இங்கே ஆள் கிடையாது. ஆனால் வந்து ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டு போகிறீங்க. ஏன் இதையும் டிகே சிவகுமார் கிட்ட போய் கேட்க வேண்டியதானே? ராஜ்யசபா சீட்டு கொண்டு எதுக்கு தாவே கிட்ட தமிழ்நாட்டுக்கு வரீங்க? தமிழ்நாட்டில் மக்கள் போட்டவை தானே அந்த ராஜ்யசபா சீட்டு கிடைக்குது. இதில் என்ன நிலைப்பாடு காங்கிரஸ் கட்சியோடது? தண்ணி பிரச்சனை பேசக்கூடாது. இப்போ டேம்லாம் அது வந்து எதுவாக இருந்தாலும் கோர்ட்டு பிரகாரம் செஞ்சுக்கோ. மத்திய அரசு இல்லை அது கோர்ட்டு ரூல்ஸ் என்னவோ சட்டப்படி செய்யுங்க. முடிஞ்சு போச்சு. இல்லை பொழுதுக்கும் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த அரசியல் பண்ணுறவங்களும் இவங்க சீட்டு வேறு தூக்கி அனுப்புகிறாங்க.